வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆகிருக்குங்க. ஸோ வழக்கம் போல் தாங்க அந்த ஒரு பவுல்லேருந்து 2 சீட்டை எடுத்து அதில் என்ன எழுதியிருக்கோ அதை வந்து யாருக்கு சொல்லணுமோ சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சௌந்தர்யா வராங்க, நம்ம சாச்சனாவுக்கு சொல்கிறாங்க இது சாச்சனாவுக்கு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அடுத்து நம்ம சாச்சனா வராங்க, அவங்களுக்கு ஒரு சீட்டு மாட்டுங்க. ஸோ கரெக்டாக எப்படி அவங்களுக்கு மாட்டுதுன்னு தெரில. ஸோ என்ன மாட்டுதுன்னா க்யூட் பேர் அப்படின்னு மாட்டுது. ஸோ அவங்க தான் அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க 2 பேருக்கும். ஸோ வேலை என்ன தப்பாக இல்லைங்க, இந்த காதலை சேர்த்து வைக்கிற வேலை. ஸோ அவங்களுக்கே கரெக்டாக க்யூட் பேர்னு வந்து மாட்டுது. இதெல்லாம் சொல்லி வச்சு வருதா இல்லை தானாக வருதானே தெரியலையே. ஸோ அது வருது. அதுக்கடுத்து நம்ம ராணுவ வராரு, சௌந்தர்யாவை பார்த்து சொல்கிறாரு பாயாசமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க சௌந்தர்யாவை தான் சொல்கிறாங்களா அப்படின்னு தெரில, எடிட்டிங்கில் அப்படி காமிக்கிறாங்க சௌந்தர்யா ஃபேஸை. அடுத்து வந்து பேர் என்ன மஞ்சரி வந்து இவர் பயங்கரமாக நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை சொல்லும்போது சிவகுமார் ஃபேஸை காமிக்கிறாங்க. அவர் என்னங்க பெட்டர்மெண்ட்னு எதமோ சொல்லிகிட்டு இருக்காரு. பெட்டர்மெண்ட்டு கூட லாய்க்கு போல இருக்குது. அவர் கேம் ஆட வந்தாருன்னா இண்டிவிஜுவலாகவும் ஆட மாட்டேங்கிறாரு. ஒவ்வொருத்தலாம் கூப்பிட்டு தனித்தனியாக பேசும் மொக்க போடுறாரு. கேட்குறது மாதிரியும் இல்லை. ஒரு பார்ட் 2 ரஞ்சித் மாதிரி இருக்குது அவர். ரஞ்சித் கூட அந்தளவுக்கு பேச மாட்டார் போல். இவர் ரொம்ப அநியாயத்துக்கு பேசுகிறாருங்க. அதுக்கடுத்து அன்சிதா வராங்க. அன்சிதா தான் நேற்று காமிச்சங்க மாசு. இப்போ அன்சிதா ப்ரோமோலாம் வராங்க பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. ஸோ அவங்களோட எலிவேஷன் செம்மையாக இருக்குது. வந்து சீட் எடுத்து தூரப்போ அப்படின்னு ஒரு சீட்டு வருது. தூரப்போனால் அந்த தள்ளிப்போ அப்படிங்கிறது மாதிரி. ஸோ ஜாக்லின் நீ தூர போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜாக்லின் கவுண்ட்ரு, நான் எப்போ பக்கத்தில் வந்தேன் தூர போகிறதுக்கு அப்படின்னு. எது பண்ணாலும் சரி அடிச்சுக்கிட்டு கண்டென்ட் கொடுத்தா சரிதாம்மா. ஏதோ நேற்று நல்லா இருந்துச்சு அவங்க 2 பேரோட அந்த போட்டி, அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ இன்றைக்கும் அந்த மாதிரி எதுவும் வருமா அப்படிங்கிற ஒரே ஆர்வமாக இருக்குது. ஸோ கொடுத்தீங்கன்னா கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அன்சிதா பயங்கரமாக இருக்காங்க. ஓட்டிங்கில் பார்த்திங்கன்னா செகண்ட் வந்துட்டாங்க. கரெக்டாக 19%, 38,000 ஓட்டு ஆக மொத்தம். விசால்லாம் தூக்கி தள்ளிட்டு போயிட்டாங்க அன்சிதா. ஃபஸ்ட்டு ஜாக்லின் இருக்காங்க, 2வது அன்சிதா இருக்காங்க, 3வது தான் விசால் இருக்கார். விசாலுக்கும் அன்சிதாவுக்கும் ஓட்டிங் நிறையா, கிட்டத்தட்ட 5% டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ராயன் இருக்கார், அதுக்கப்புறம் மஞ்சரி இருக்காங்க. மஞ்சரிக்குலாம் ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று கேமை பார்த்துட்டு. ஸோ லாஸ்ட்டாக சாச்சனா ஆனந்தி தான் இருக்காங்க. அதுக்கு மேலே சிவகுமார் இருக்கார். ஸோ இவங்க 3 பேரில் யாராவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாச்சனா டாடி செலப்பில்னால என்னன்னு தெரில. ஆனந்தியோட நிலைமை, அவங்க நல்லா இருந்தாங்க, அப்படியே கேம் டவுன் ஆகிடுச்சு. அவங்க வந்து கூப்பிட்டு பேக் ஸ்டாப்பிங் மாதிரி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த தர்சிகா விசால் லவ்வும் அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்குது. ஸோ அது இவங்க பேர் என்ன பவி, அவங்களுக்கும் பிடிக்கல போல இருக்குது. அதோ அவங்களுக்கு உள்ள பொசிசிவ்னஸ் மாதிரி இருக்கும் போல இருக்குது. ஓகே, பார்க்கலாம் யார் போகிறாங்க அப்படின்னு. ஸோ ஆனால் ப்ரோமோ 3ல் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஆல்ரெடி இந்த கேட்குற கேள்விகள் மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து எப்படி இருக்குன்னு. அது இன்றைக்கி உரிய நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்.